இந்த மாதிரி இருக்கிற ஒரு பனைமரம் காஞ்சு மொட்டையாயிடுச்சுன்னா அதுல கிளிகள் வசிக்கிறத நான் என்னோட சின்ன வயசுல பாத்திருக்கேன். ஆனா இப்போ பனைமரத்தை பாக்குறதே அதிசயமாயிடுச்சு. இதுல மொட்டை பனைமரம் எங்க, கிளி எங்க இருக்க போகுது? எங்களோட தோட்டத்துல இந்த காஞ்சு போன தென்னை மரம் இருக்கு. இந்த பட்டு போன மரத்தை தேடி கொஞ்ச நாள்லயே மரங்கொத்தி பறவை வருதுங்க. இதை நான் நிறைய முறை பார்த்திருக்கேன். ஒரு மரங்கொத்தி பறவைக்கும் கிளிக்காகவும் விட்டு வச்சு கடைசியில காஞ்சு போன மரம் நம்ம மேலேயே சாஞ்சிடக்கூடாது. தோப்புக்குள்ள எங்காவது ஒரு மூலையில ஓரமா இருக்குதுன்னா அதை அப்படியே விட்டு வைக்கலாம், இல்லைன்னா அதை அறுத்து ஓரமா போடுறதுதான் புத்திசாலித்தனம். உங்களுக்கே தெரியும், பச்சை கிளிகளை பாக்குறதே ரொம்ப அதிசயம் ஆயிடுச்சு. அதுலயும் மரங்கொத்தி பறவைகளை பார்க்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம் ஆயிடுச்சு. இந்த சூழல்ல இந்த ரெண்டு பறவைகளையுமே நான் கடந்த 6 மாதமா இந்த ஒரே மரத்துல பாக்குறேன். என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி! ரெண்டு பேரும் மரத்தை சுத்தி சுத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டு ஓட்ட போட்டு வச்சா நீ வந்து அழகா தங்கிக்கிறியான்னு மரங்கொத்தி கிளியை பார்த்து சண்டை போடுது போல. இந்த சண்டை நல்லதா தான் போச்சு. ரெண்டு பேரும் சண்டை முசுங்கிறதுல நம்மள கவனிக்கல, அதான் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. இந்த கிளியை விட மரங்கொத்தி ரொம்ப ஷார்ப்புங்க. நம்ம 100 அடிக்கு அந்த பக்கம் வரும்போதே பறந்துரும். அதே மாதிரி அதோட அழகு ரொம்ப உறுதியா இருக்கும். ஒரு காஞ்ச மரத்தை ஓட்ட போடுற அளவுக்கு அதுக்கு வலிமை இருக்குன்னா பாத்துக்கங்களேன். வீட்டுல இருந்தா கூட இந்த மரத்துல கொத்தி கொத்தி ஓட்ட போடும்போது பட்டு பட்டுன்னு ஒரு அருவாளை வச்சு வெட்டுற மாதிரி எனக்கு சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு அதோட மூக்கு வலிமையா இருக்கு. ஆனாலும் மற்ற பறவைகளையோ விலங்குகளையோ அது கொத்தி தாக்குறது இல்ல. மரத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் வண்டுகளை கொத்தி கொத்தி சாப்பிடறதுக்கு தான் பயன்படுத்தும். மரத்தை நல்லா கவனிங்க. தூரத்துல இருந்து மறைஞ்சு மறைஞ்சுதான் வீடியோ எடுக்க வேண்டியதா இருக்கு. மேல உயரத்துல ஒரு பந்து இருக்கு, அது இந்த மரங்கொத்தி போட்டதுதான். ஆனா உடனே கிளி வந்து தங்கிக்குச்சு. வேற வழியே இல்ல. அதுக்கு கீழே அதே மரத்துல திரும்ப இன்னொரு ஓட்டையை போட ஆரம்பிச்சிருச்சு. அதை வீடியோ எடுக்க போகும்போதுதான் பறந்து போயிடுச்சு. இந்த மரங்கொத்தி பறவை எங்கிருந்தோ வந்து தினமும் இந்த மரத்தை கொத்தி கொத்தி துளையிடுது. அதுல இந்த கிளிகள் தங்கிக்குது. இதை நான் 6 மாசமா பாக்குறேன். ஆனா இந்த மரங்கொத்தி பறவைகள் எங்க தங்கி இருக்குதுன்னு தெரியல. ஒரு முறை கூட இந்த பொந்துக்குள்ள நான் அதை பார்த்ததில்ல. நான் இது வரைக்கும் மரங்கொத்தி பறவை எந்த மரத்துலயுமே தங்கி இருந்து நான் பார்த்தது கிடையாது. அது மரத்தை கொத்தி கொத்தி ஓட்ட போறதை மட்டும்தான் பார்த்திருக்கேன். இப்ப புதுசா எவ்வளவு அழகா ஒரு பொந்து ரெடி பண்ணிருக்கு பாருங்க. இதுல யார் வந்து தங்க போறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த கிளிகள் பாருங்களேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ பேசிக்கிட்டு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்காங்கல்ல. இதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. அப்படியே உங்க சின்ன வயசுல மொட்டை பனை மரம் ஏறி பொந்துக்குள்ள கையை விட்டு கிளி குஞ்சு எடுத்த அனுபவம் இருக்கா? கூடவே எந்த மரத்து பொந்துலையாவது மரங்கொத்தி பறவையை பார்த்திருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.